அல்லாஹ் சொல்கிறார், கத் அஃப்லஹல் முஃமினூன், மூமின்கள் நிச்சயமாக வெற்றி அடைவார்கள். மூமின்கள் நிச்சயமாக வெற்றி அடைவார்கள். அவர்கள் யார்? அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். மூமின்கள் வெற்றி அடைவார்கள். அந்த மூமின்கள் யார் என்றால் அவர்கள் தொழுகையிலே உள்ளச்சத்தோடு இருப்பார்கள். யார் அவர்கள்? தொழுகையிலே உள்ளச்சத்தோடு இருப்பார்கள். அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்கக்கூடிய அந்த நிலைமை, அல்லாஹ்விற்கு முன்னால் அடியான் கைகட்டி யா அல்லாஹ் உனக்கு முன்னால் பணிந்த அடிமை நான் என்று நிற்கக்கூடிய அந்த நிலைமையில் உள்ளச்சத்தோடு நின்று கொண்டிருப்பார்கள். கண்ணியத்துக்குரியவர்களை இன்று நாம் தொழுகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஃபர்தான தொழுகைகளை தொழுகிறோம், நஃபிலான தொழுகைகளை தொழுகிறோம். ஆனால் கேள்வி என்ன தெரியுமா? அந்த தொழுகையிலே உள்ளச்சம் இருக்கிறதா? அல்லாஹ்விற்கு முன்னால் நான் நிற்கிறேன், என்னை ரப்புக்கு முன்னால் நிறுத்தி இருக்கிறேன், நான் பேச அல்லாஹ் என்னிடத்திலே பேசுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு அடியான் முஸல்லாவிலே நின்று விட்டால் அவன் அல்லாஹ்விடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறான். யாரிடத்திலே? அல்லாஹ்விடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே உரையாடி கொண்டிருக்கிறான். இந்த தன்மை நம்மிடத்திலே இருக்கிறதா? விசித்து பாருங்கள். தொழுகிறோம், தக்பீர் கட்டுகிறோம், சிந்தனைகளை பூமியில் வைத்துக் கொண்டு, சிந்தனைகளை உலகத்திலே வைத்துக் கொண்டு, சிந்தனைகளை வீடுகளிலே வைத்துக் கொண்டு, சிந்தனைகளை வியாபாரத்திலே வைத்துக் கொண்டு. விசித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், தொழக்கூடியவர்களுக்கு நாசம் உண்டாகட்டுமாக. அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவர்கள் தொழுகையிலே பொடுபோக்காக இருக்கிறார்கள். அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்கிறோம் என்ற அச்சத்தை உள்ளத்திலே ஏந்தாதவர்களாக நிற்கிறார்கள். குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்படும் போது கூட அல்லாஹ்வுடைய வசனம் ஓதப்படுகிறது என்ற சிந்தனை எண்ணமில்லாமல் இருக்கிறார்கள். அவர்கள் மீது நாசம் உண்டாகட்டுமாக என்று அல்லாஹ் சொல்கிறான். பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே, நம்முடைய தொழுகைகளை பார்க்கிறோம். இன்று ருக்கு செய்கிறோம், யாருக்கு செய்கிறோம் என்ற நினைவில்லாமல், சுஜூது செய்கிறோம், யாருக்கு இந்த சுஜூத் என்ற நினைவில்லாமல், சுப்ஹான ரப்பியல் அலா என்று சொல்கிறோம், யாரை நாம் புகழ்கிறோம் என்ற சிந்தனை இல்லாமல். யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த தொழுகைகள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஜமாஅத்தோடு தொழுதாலும் மக்காவிலே தொழுதாலும் சரி, உள்ளச்சம் இல்லாமல், தொழுகையுடைய ஈடுபாடு இல்லாமல் தொழக்கூடிய தொழுகை அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படாது முழுமையாக. அல்லாஹ் சொல்கிறார், மூமின்கள் யார்? அவர்கள் தொழுகையிலே உள்ளச்சத்தோடு இருப்பார்கள். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன ஹும் அனில் லஹ்வி முஅரிதூன், அவர்கள் வீணான விஷயங்களை விட்டு விலகி இருப்பார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய வசன அமைப்பிலே ஒரு பொருளை வைத்திருப்பான். அவனுடைய வசன அமைப்பிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மிகப்பெரிய சிந்தனைகளை வைத்திருப்பான். ஏன் அல்லாஹ் தொழுகைக்கு பிறகு வீணான விளையாட்டுகள் என்று சொல்கிறான் தெரியுமா? யார் தொழுகிறானோ அவனுடைய சிந்தனைகள் இந்த பூமியுடைய வீணான விஷயங்களில் ஈடுபட்டு இருக்காது. வீணான விஷயங்கள் எது? இசை கேட்பது, சினிமாக்கள் பார்ப்பது, நாடகங்கள் பார்ப்பது, அல்லாஹ்வுடைய தீனை மறக்கடிக்கக்கூடிய விஷயங்களை செய்வது. ஆங்கண்ணியத்துக்குரியவர்களே, தொழுகிறான் ஆனால் இசையை கேட்கிறான். குர்ஆனுடைய வசனங்களை நாவால் ஓதுகிறான், அதே நாவால் இசைகளை இசைத்து பாடல்களை பாடுகிறான். படிக்கிறானா இல்லையா? தொழக்கூடிய ஒரு மூமின் நிச்சயமாக தன்னுடைய காதுகளிலே இசையை கேட்க மாட்டான். அவன் அதை விட்டு விலகி வாழ்வான். வீணான விஷயங்கள், அல்லாஹ்வுடைய சிந்தனைகளை திருப்பக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, மூமின் அதை விட்டு விலகி வாழ்வான். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன ஹும் அனில் லஹ்வி முஅரிதூன். இன்று பார்க்கிறோம், கிரிக்கெட் பைத்தியம் பிடித்தவர்களாக முஸ்லிம்கள் மாறி வருவதை,
தொழுகையை மறந்து, குர்ஆனுடைய ஓதுதலை மறந்து, அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்கக்கூடிய நிலைமையை மறந்து வீணான விஷயங்களிலே எமது சமூகம் ஈடுபட்டு வருவதை நாம் பார்க்கும் பொழுது, எதற்காக இந்த பூமியிலே இவர்கள் வாழ்கிறார்கள்? சொர்க்கத்திற்காகவா அல்லது நரகத்திற்காகவா என்ற ஒரு கேள்வி வருகிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன ஹும் அனில் லஹ்வி முஅரிதூன். வீணான விஷயங்களை விட்டு மூமின்கள் விலகி வாழ்வார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன ஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன். அவர்கள் தங்களுடைய மர்மஸ்தானங்களை பாதுகாப்பார்கள். தங்களுடைய மர்மஸ்தானங்களை பாதுகாப்பார்கள், கற்பை பாதுகாப்பார்கள். இல்லா அலா அஸ்வாஜிஹிம், அவர்களுக்கு அனுமதித்த மனைவிமார்கள், அவ் மா மலக்கத் ஐமானுஹும், அவர்கள் வழக்கரங்கள் சொந்தமாக்கப்பட்டவர்கள். ஃபஇன்னஹும் கைரு மலூமீன் ஃபமன் இப்தகா வராஅ ذلك ஃபஉலைக العادون. இந்த இரண்டு விஷயங்களை தவிர வேறு யாரிடத்திலும் தங்களுடைய கற்பை பறிகொடுக்க மாட்டார்கள் மூமின்கள் என்று பார்க்கிறோம். எமது சமூகத்திலே வாழக்கூடிய முஸ்லிம்கள் மனைவி அல்லாத வேறொருவருடன் கள்ள தொடர்பில் இருக்கிறார்கள். மனைவி அல்லாத வேறொருவருடன் பழக்கம் வைத்திருக்கிறார்கள், விபச்சாரம் செய்கிறார்கள். விசித்து பாருங்கள், மூமின்கள் யார் என்றால் கண்ணியத்துக்குரியவர்களை தங்களுடைய மர்மஸ்தானங்களை பாதுகாப்பார்கள். எவ்வளவு சோதனை இருந்தாலும், எவ்வளவு சிக்கல் இருந்தாலும், விபச்சாரம் அனுமதிக்கப்பட்ட நாடாக இருந்தாலும், அவனை சுற்றி விபச்சாரம் நடந்து கொண்டிருந்தாலும், முஃமின் அல்லாஹுடைய பார்வையை கொண்டு, அல்லாஹுடைய அச்சத்தை கொண்டு, அல்லாஹுடைய பயத்தை கொண்டு அதிலிருந்து விலகி தன்னுடைய மர்மஸ்தானத்தை பாதுகாப்பான். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னார்கள், யார் இந்த பூமியிலே தங்களுடைய இரண்டு தொடைகளுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த மர்மஸ்தானத்தையும், இரண்டு உதடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய நாவையும் பாதுகாப்பதற்கு என்னிடத்திலே பொறுப்பு கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்திற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். அவர்களுக்கு சொர்க்கத்திற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். மூமின்கள் அப்படிப்பட்டவர்கள் தான் தங்களுடைய மர்மஸ்தானங்களை பாதுகாப்பார்கள்.